பெய்யன பெய்யும் மழை. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு மாட்டுத்தாவணிக்கு போகணும். சல்லிஸா விற்கிற காய்கறியை வாங்கிட்டு அவனியாபுரம் சந்தைக்கு வரணும். ஆண்டவன் புண்ணியத்தில் மதியம் வரைக்கும் மழை இல்லாமல் இருக்கணும். மனசுக்குள் எண்ணங்கள் ஓடியது. காலையில் மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட் செல்லும் பெண்களை ஏற்றி செல்வதற்காக வாடிக்கையான ஷேர் ஆட்டோ வந்தது. கை காட்டவும், என்னை லட்சுமி அக்கா இன்னைக்கு லேட் ஆயிடுச்சே என்று கேட்டவாறே ஆட்டோவை நிறுத்தினார். ஆமாம் தம்பி, அவளுக்கு காய்ச்சல் ஓவராக இருக்குது. சாயங்காலம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். இன்றைக்கி வியாபாரம் நல்லபடியாக முடிஞ்சு சாயங்காலமாக டாக்டர்கிட்ட போனாதான் வர்ற வாரத்தில் நடக்கிற பரீட்சையை ஒழுங்காக எழுத முடியும். நம்மளோட இந்த வியாபாரமெல்லாம் போகட்டும், 4 எழுத்து படித்து வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். 2 வாக்கியத்தை உறக்க பேசின லட்சுமி மதத்தை எல்லாம் மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே அதிகாலை ஈரக்காற்றை நுரையீரலுக்குள் சுவாசித்தவாறு ஆட்டோவின் கம்பியில் சாய்ந்து கொண்டாள். தாவணியில் இறங்கி சுருக்கு பையிலிருந்து கசக்கிய 2 ரூபாயை ஆட்டோக்கார தம்பியிடம் கொடுத்துவிட்டு மார்க்கெட்டுக்குள்ள கோணி சாக்கோட ஒவ்வொரு வியாபாரியாக பார்த்து பேரம் பேசத் தொடங்கினாள். ஏலத்தில் வசப்பட்ட காய்கறிகளை 10 கிலோவாக வாங்கி மூட்டையை நிரப்பிக்கொண்டு அவனியாபுரம் கிளம்ப குட்டி யானையை தேடினாள். இன்னும் 2-3 வியாபாரிகள் சேர்ந்து ஒரு குட்டி யானையை பேசி மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டார்கள். கருக்கள் லேசா விடிய தொடங்கிடுச்சு. வளையங்குளம் பக்கத்தில் இருந்த சோளங்குர்ணையிலே நடவு செய்யப்பட்ட மல்லிகை செடியை பார்த்து கொண்டும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டும் இருந்தார் செங்கேணி. இந்த முறை மொத்தமாக மகள் கல்யாணத்துக்காக பூ மார்க்கெட்டில் குத்தகை வியாபாரிக்கிட்ட ஜூன் மாதமே 1 லட்சம் ரூபாய் முன்பணமாக வாங்கியாச்சு. 2-3 மாதமாக மழை கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால வாடல் நோயால் பூ கம்மியாக தான் பூத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த வயலில் ரொம்ப நாளைக்கு பிறகு மல்லிகைப்பூ நடவு செஞ்சாச்சு. பூ நல்லா பூத்தாதான் சட்டு புட்டுன்னு கடனை அடைக்க முடியும். இந்த இடத்திலே கிணத்து பாசனம் இல்லை. ஐப்பசி மாதம் மழை பெய்யும்னு காத்து கிடக்க வேண்டியிருக்கு. இன்றைக்காவது மழை வந்துச்சுன்னா ஒரு 10-15 நாளில் பூ பறிக்க ஆரம்பிச்சிடலாம். எவ்வளவு பூ போட்டாலும் வட்டிக்கே போகுதே தவிர அசலை அடைக்க முடியலை. அந்த சாமி தான் மனசு வைக்கணும். கடனை அடைச்சிக்கிற முடியும்னு நம்பிக்கை வந்துட்டாலே தைப்பூசத்துக்கு பழனிக்கு மாலை போட்டு நடந்தே போயிடணும் தான். ஞாயிற்றுக்கிழமை ஆவணியாபுரம் மார்க்கெட் படு பிஸியாக இருக்கும். மழை மட்டும் பெய்யறதை தள்ளி போட்ட கருணை காமிச்சதுன்னா 12 மணிக்கு அவ்வளவு காய்கறியும் விற்றுப்படும். லக்ஷ்மி காய்கறி மூட்டைகளை ரோட்டுக்கு மேற்கால இறக்கி போட்டிருந்தாள். கோணியை விரித்து காய்கறிகளை தனித்தனியாக பாத்தி கட்டின மாதிரி குவிச்சு வச்சாச்சு. வெண்டைக்காய் மூட்டையில் வாங்கினாலும் இப்போ தான் தோட்டத்திலிருந்து பறிச்சுக்கிட்டு வந்த மாதிரி பச்சு பசேன்னு இருக்குது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காய்க்கு கிராக்கி வரும். தக்காளி ஒரு நேரம் 100 ரூபாய் தொடும். ஒரு 3 வாரத்தில் திடீர்னு அதில் பாதாளத்துக்கு போயிடும். வாங்கின காசை விட கம்மியாக விற்கிறதுக்கு பதிலாக ரோட்டோரமாக கொட்டிட்டு போகிற வியாபாரமும் தக்காளியோடுது. வெண்டைக்காய் இப்போல்லாம் கிலோ 30 ரூபாய்க்கு மேலே விற்கிறதால போகிற ஆட்டோவுக்கு காசு வர்றதுக்கு குட்டி அணி காசு எல்லாம் சேர்த்து விலையில் கூட்டி வச்சாலும் ஒடிச்சு போடுற முத்தனை வெண்டைக்காயை கழிவுக்கான காசுன்னு பார்த்தா தொடச்சிக்க வலிச்சுக்குதுன்னு தான் லாபம் கையில் நிற்கும். முதல் போனிக்காக திராசு படிக்கலை எல்லாம் எடுத்து வச்சுட்டு விலையை சொல்லி கூவுறதுக்குள்ள மேகம் ஒரு மாதிரி ஈசான மூலையில் கருத்துக்கிட்டு இருந்தது. நெஞ்சுக்குள்ளே பகீர்னு இருந்துச்சு. ஒரு வாரம் கஞ்சி பாட்டுக்கே கேடு வந்துடும் போல் இருக்குது. வர்ற மழை ஒரு அந்தி நேரமாக வரக்கூடாதா? வியாபாரம் பார்க்கிற நேரத்தில் தான் வரணுமா?
சாமி எப்படியாவது காப்பாத்து. பூசத்துக்கு மாலை போட்டு நடந்து வரேன். மனம் தானாக உறுதிமொழி ஏற்றுக்கிட்டது. காற்று லேசாக வீசத் தொடங்கியது. தெற்காயமாய மேகத்தை இழுத்துக்கிட்டு போக தொடங்கிடுச்சு. பன்னீர் தெளித்த மாதிரி காய்கறி மேலே தெளிச்சிக்கிட்டு போன மழையை பார்த்து பெருமூச்சு விட்டவாறே சைக்கிளில் வந்த சுக்கு காப்பியை ஒரு டம்ளரில் வாங்கி தொண்டையை நனைக்க தொடங்கினாள் லக்ஷ்மி. செங்கோனிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இன்னைக்காவது மழை பெய்யாதான்னு ஏங்கிக்கிட்டு கிடந்தவனுக்கு சரியாக பைபாஸ் ரோட்டிலிருந்து புதுசாக மல்லிகைப்பூ நடவு நட்ட வயலை சுற்றி 3 மைல் பரப்புக்கு 1 மணி நேரமாக நல்ல மழை நின்று கொட்டிடுச்சு. முருகா, என் வயிற்றில் பாலை வாத்துட்டேன் என்றவாறையே மழையில் ஆனந்தமாக நடையத் தொடங்கினான். மல்லிகைப்பூ செடியில் லட்சுமி அக்கா மகள் தலைக்கு பூ தருவதற்காக மழை நீரை வேரிலிருந்து நன்கு